ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஐயனார் துணையில் அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டெல்லாம் பாண்டி வந்து பெட்டு வாங்கி வந்திருப்பார். அந்த புது பெட்டு தலைக்காணி எல்லாம் போட்டு அழகாக பண்ணிடுறாங்க. ஏன்ப்பா எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இன்னும் கல்யாணத்துக்கு சாப்பாடு செலவு எல்லாமே இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா இப்படின்னு எங்கள் அண்ணனை பண்ணாதே யாருக்கு பண்ணுவோம், இதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, நீ ஜாலியாக மட்டும் இருந்தேன் அப்படின்றாங்க. உடனே அந்த கட்டில் போய் அந்த சேரன் உட்காருவார். அதுக்கப்புறம் தம்பிங்கெல்லாம் போயிட்டு அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்குவாங்க. இது அப்படியே நிலா வந்து நின்று பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட் பார்த்திங்கனாக்கா சேரன் வந்து வெளியே உட்காந்துட்டு அப்படியே யோசனை பண்ணிப்பார். நிலா பார்ப்பாங்க, என்னென்ன இன்னும் தூங்கலையா, நீங்கள் பொழுது விடிஞ்சால் கல்யாணம், என்னென்ன தூங்காமல் முழிச்சுன்னு உட்காந்து இருக்கிறீங்க, என்னென்ன யோசனை பண்ணுகிறீங்க அப்படின்ட்டு நிலா கேட்பாங்க. உடனே சேரன் சொல்லுவார், இல்லைப்பா ஒரே யோசனை தான், வேறு ஒன்றும் இல்லை, என்னென்ன யோசிக்கிறீங்க சொல்லுண்ணே அப்படின்னு. சேரன் வந்து உடனே கேட்பார், ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து சந்தாவும் வானதியும் வந்ததும் நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறேன்லப்பா, அதுதான்ப்பா, நீ வீட்டை விட்டு போகக்கூடாதுப்பா அப்படின்வாங்க. ஐயோ அண்ணே, அதை நினச்சேன் நீ கவலைப்படுற, அதை நான் ஏதோ சும்மா கோவத்தில் சொன்னதுண்ணே, நான் அந்த வீட்டை விட்டு நான் எங்கன்னே போவேன், இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேனே, அதுவும் சோழனெல்லாம் விட்டுட்டு நான்லாம் போக மாட்டேனே அப்படின்னா. இது வந்து சோழன் என்ன கேட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். கையில் வந்து சொம்பு வச்சுன்னு இருப்பார். தண்ணி குடிச்சிட்டு அந்த சொம்பை என்ன பண்ணுவார், மேலே தலை மேலே வச்சுட்டு ஒரே குத்தாட்டம் போடுவார். ஒரே சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு. சோழனை விட்டு நான் எங்கன்னே போவேன்னு சொன்னோன்னே சோழனுக்கு தலைக்கால் புரியாது. உடனே ஒரு டான்ஸ் ஆடுவார். அதுக்கப்புறமா சேரன் வந்து ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னோடனே, சாமானே சத்தியமாக நீங்கள் என் மேலே சத்தியமாக நான் போக மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவங்க மேலே தலை மேலே சத்தியம் வச்சு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, இது போதும்பா எனக்கு அப்படின்ட்டு சேரன் வந்து உள்ளே போயிடுவார் தூங்குறதுக்காக. சேரன் வந்து சோழனை பார்த்துட்டு, என்னடா அப்படின்னா, ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வருவார். இங்கே நிலாவை பார்த்துட்டு, என்னங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லையே, என்ன முகல ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்டுருந்தீங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு தான் கேட்டேன், கேட்கலன்னு சொல்ல முடியாது, ஆனால் கேட்டேன், நீங்கள் சோழனை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்களே அது கேட்டேன், நான் அப்படி சொல்லையே, அப்படி தான் சொன்னீங்க, அது நான் உங்கள் அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னேன், புரியுதா, அவர் கல்யாண நாளைக்கு அவர் எந்த டென்ஷன் எடுத்துக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு. உடனே மூஞ்சி சின்னதாகிடும் சோழனுக்கு. உடனே அப்படியே இப்போ பரநிலாம் சிரிச்சுக்கினே போயிடுவாங்க. சோழன் வந்து பார்ப்பாங்க, சும்மா தான் சொல்கிறா, நம்மளை விருப்பத்துக்கு சொல்கிறா, நீலாம் போக மாட்டா அப்படின்னு தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அவரும் சந்தோஷமாக அப்படி போயிடுவார். இங்கே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து கல்யாணம் இல்லையா, அதனால் நாளைக்கு என்னென்ன தேவை, கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துன்னு போனோம் கோயிலுக்கு கல்யாணத்துக்கு அப்படின்ட்டு, தாலி அப்புறமா என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா. சரி அப்படின்ட்டு அவர் சேரன் வர்றாரு. சேரன்கிட்ட, அண்ணே இது பாருங்கண்ணா, நீங்கள் சந்தா கழுத்தில் கட்ட போகிறீங்களா, அது தாலி தானே இது அப்படின்னு காமிப்பாங்க. உடனே சேரன் வாங்கி அதை அப்படியே தொட்டு அப்படியே பார்த்துட்டு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நடேசன் வருவார். நடேசன் வந்து நின்ன உடனே என்னது அப்படின்னா தாலி அப்படின்னா அந்த தாலி வாங்கி பார்ப்பார். பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு கொடுப்பாரு. அதுக்கப்புறமா நான் எடுத்துன்னு வந்து அந்த பையிலேருந்து செயின் எடுத்து, இதாண்ட செயின் அப்படின்னு சொல்லிட்டு சேரங்கிட்ட கொடுப்பாரு. சேரனா அந்த செயினை வாங்கி அப்படியே பார்ப்பாங்க. உடனே நிலா வாங்கி அந்த செயினில் வந்து அந்த தாலி அந்த உருவெல்லாம் இருக்குது இல்லையா, நாணக்குழா முத்து அதெல்லாம் லைனாக வச்சுட்டு, அது பாருங்கண்ணே எப்படி இருக்குது பாரு அப்படின்ட்டு கொடுப்பாங்க. சேரனும் எல்லாருமே பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டிகிட்ட வந்து வளையல் கொடுப்பாரு. இந்த பாண்டி உன்னுடைய பங்கு வளையல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த வளையலை வாங்கி பாண்டி அப்படியே பார்த்துட்ருப்பார். பார்த்துட்டு உடனே நிலாவை பார்ப்பார். சரின்ட்டு என்ன பண்ணுவார், என்னங்க இந்த வளையலை நீங்கள் வச்சுங்க அப்படின்ட்டு நிலாவுக்கு ஒரு வளையலும் சேரங்கிட்ட ஒரு வளையலும் கொடுத்துருவாங்க. இது சந்தா கையில் போட்டுருங்க அப்படின்ட்டு. எல்லாருமே அப்படி ஷாக் ஆகி நிற்பாங்க. பிடிங்க, நான் என்ன பண்ண போகிறேன் வச்சுக்கிட்டு, அதனால் நீங்கள் போட்டுங்க, உங்கள் கைக்கு நல்லாயிருக்கு, பிடிங்கன்னுவாங்க. நிலா வந்து வாங்கவே மாட்டேன்னுவாங்க. பரவாயில்ல பிடிங்க அப்படின்வாங்க. சரிண்ணா அவங்க வாங்கி அந்த கையில் போட்டுக்கிட்டு எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குதுங்க அப்படின்வாங்க. உடனே எல்லாருமே அப்படியே சந்தோஷமாக அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. சேரை வந்து தம்பிங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார். டே, நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்டா, உங்கள் கூடவே தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே தம்பிங்கெல்லாம் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க. எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. உடனே நடேசன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கப்பா இவங்க சென்டிமெண்ட் ட்ராமாவை அப்படின்னுவார். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நாளைக்கு பார்க்கலாம்.